வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். இது அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். என்னென்னா, பொதுவாக 5.1 ஆம்பிளிஃபையர் நம்ம அசம்பிள் பண்ணும்போது எஸ்டிகே போட இருந்தாலும் சரி, இல்லை பெட் ஆம்பிளிஃபையர் ஆடியோ போட இருந்தாலும் சரி, இல்லை மாஸ்பெட் ஆடியோ போட இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் வரும். என்னென்னா, ஆடியோ மிக்சிங் கம்ப்ளைண்ட் வரும். ஆடியோ மிக்சிங் கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த போர்டை மொத்தம் 6 சேனலுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சென்ட்ரு, இது சப்பு, இந்த மாதிரி 6 சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, இப்போ இதோட வால்யூமை, இப்போ சரவுண்டோட வால்யூமை ஃபுல்லாக குறைச்சிருக்கீங்க. மேனுவல், நான் சொல்கிறது மேனுவல் ஆம்பிளிஃபையரில் சொல்கிறேன். இது சரவுண்டு வால்யூமை ஃபுல்லாக குறைச்சிட்றீங்க. சென்ட்ரு வால்யூமு, சப்பு வால்யூமு எல்லாமே குறைச்சிட்றீங்க. இந்த ஃப்ரண்ட் வால்யூம் மட்டும் இப்போ ஏற்றி பார்க்குறீங்க. ஏற்றி பார்க்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா, இதில் இருக்க ஆடியோ இதில் கிராஸ் ஆகும். இதில் கிராஸ் ஆகும்னா என்னென்னா, இதுலேயும் சவுண்டு வரும். ஆக்சுவலாக நம்ம வால்யூம் குறைச்சி வச்சுருப்போம், சுத்தமாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இந்த சவுண்டு, ஃப்ரண்டோட சவுண்டு இந்த சரவுண்டில் கிராஸ் ஆகும், அல்லது சென்டரில் கிராஸ் ஆகும். அந்த சவுண்டு அதில் வரும். அதுதான் ஆடியோ மிக்சிங்கு கம்ப்ளைண்ட்டு. இப்போ இது தான் இது நம்ம நிறைய ஆம்பிளிஃபையரில் நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம அசம்பிள் செட்டு செய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை நான் நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோடய அனுபவத்தில் நான் என்ன அதை செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நான் இந்த ட்ராக்கு சைடு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வோல்ட்டு கொடுப்போம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல -V, இது +V, இது கிரவுண்டு கொடுக்குறோம். ஆனால் ஸ்பீக்கர் அவுட் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட் எடுப்போம், இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட் எடுப்போம், அது இல்லாமல் கிரவுண்டு எடுப்போம் ஸ்டீரியோ பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த கிரவுண்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கனுக்குள்ளே எடுக்காதீங்க. ஸ்பீக்கர் அவுட்டை மட்டும் டைரெக்டாக இங்கேருந்து எடுத்து டெர்மினலுக்கு கொண்டு போயிருங்க. கிரவுண்டு மட்டும் இந்த பவர் சப்ளைலேருந்து இங்கே இன்புட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து கிரவுண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கர் இருக்கும். ப்ளஸ்ஸை மட்டும் டெர்மினலுக்கு டைரெக்டாக கொண்டு போங்க. கிரவுண்டை மட்டும் இந்த ட்ராக் இங்கனுக்குள்ளே எடுக்காதீங்க. எடுக்காமல் இன்புட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கேருந்தே தனித்தனி வயராக எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்தந்த டெர்மினலில் மைனஸில் கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் இந்த இருக்கும். இப்போ சப்போஸ் இப்போ இது மட்டும் நம்ம ஸ்டீரியோவில் கொடுத்துருக்கோம், இதுவும் ஸ்டீரியோவில் கொடுத்துருக்கோம். இந்த 3ஆவது சேனல் மட்டும் மோனோ கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. மோனோனா உதாரணத்துக்கு இது சென்டருக்கு மோனோ பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கிரவுண்டு கொடுக்க மாட்டோம், ஒன்லி ப்ளஸ்ஸு மட்டும் தான் நம்ம எடுப்போம். எந்த சைடு நம்ம கிரவுண்ட் பண்ணுறோமோ அது மைனஸ் ஆகும், கிரவுண்டு பண்ணாத இன்புட்டு கொடுக்குற சைடு ப்ளஸ்ஸாகவும் நம்ம எடுப்போம். அப்போ இங்கேருந்து எடுக்கிறோம். நான் சொல்கிறது மோனோக்கு சொல்கிறேன். இதை நம்ம டேரெக்டாக நம்ம டெர்மினலில் கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. இந்த கிரவுண்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஸ்டீரியோ தனித்தனி ஆடியோவை எடுத்து ஸ்டீரியோ கொடுக்கும்போது தான் அந்த பிரச்சனை இங்கே வரும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ கிரவுண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட்லேருந்து எடுங்க, ப்ளஸ்ஸை மட்டும் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. சரி, எடுத்துகிட்டு இப்போ நான் இன்னொரு இது சொல்கிறேன். இப்போ இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரவுண்டு, இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு வயரை பற்ற வைங்க. பற்ற வச்சு நேராக, அதாவது நான் சொல்கிற வயரு கொஞ்சம் திக்னஸாக ஒரு 1 ஸ்கொயரும் கூட இருக்கலாம், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். இங்கேருந்து நேராக பற்ற வச்சு இங்கே கொண்டு வந்துருங்க, இங்கே பற்ற வைங்க. அதே மாதிரி இங்கேருந்து பற்ற வச்சு நேராக இங்கே கொண்டு வந்துருங்க, இல்லை இங்கே இந்த கிரவுண்டில் பற்ற வச்சுருங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு வயர் பற்ற வச்சு நேராக இங்கே கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி கிராசிங் இங்கேருந்து இங்கே, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே இந்த கிரவுண்டில் பற்ற வச்சுருங்க வயரை. இது எதுக்கு பற்ற வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம ஆடியோ போட பொறுத்தளவுக்கு இந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, காப்பர் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இது மைக்ரான் கணக்கில் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இந்த போர்டு வச்சுங்களேன். இது என்னோடய கணிப்பு இது ஒரு 15லேருந்து 17 மைக்ரானுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இந்த மைக்ரான் கம்மியாக இருக்கனால என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ இந்த கிரவுண்டு இந்த ட்ராக் வழியாக ட்ராவல் பண்ணும்போது இப்படியே சுற்றி இங்கே கடைசிக்கு வரும்போது அந்த எர்த்தோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். அப்போ குறைஞ்சனால என்ன நடக்கும்னா, உங்களுக்கு இந்த மிக்சிங் பிரச்சனையும் வரும், ப்ளஸ்ஸு ஹம்மிங் பிரச்சனையும் கண்டிப்பாக வரும். அந்த பிரச்சனைக்கு தான் நம்ம நான் இந்த வயரை கிராஸ் பண்ண சொல்கிறேன், இந்த வயரை பற்ற வைக்க சொல்கிறேன். இதே இது சில போர்டில் பார்த்தீங்கன்னா 70 மைக்ரான் இருக்கும். 70 மைக்ரான்னா இப்படி நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தாவே திக்னஸாக இருக்கும், அந்த ட்ராக் திக்னஸாக இருக்கும். அந்த இதுன்னா இந்த வயர் மேக்ஸிமம் தேவைப்படாது. இந்த திக்னஸ் கம்மியாக இருக்காது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஜானு, இந்த ஸ்ட்ரீ, இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டில் பூராமே மைக்ரான் கம்மியாக தான் இருக்கும்.
நம்ம வந்து தனியாக வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து நம்ம செய்யும்போது 70 மைக்ரான் போட்டு நம்ம வாங்கும்போது கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரெடிமேடாக வர்றதுல தான் அந்த பிரச்சனை வரும். அதுக்கு தான் அந்த வயரை கிரவுண்டை மட்டும் கனெக்ஷன் அப்படி கொடுக்க சொல்கிறேன். அதேமாரி பவர் சப்ளையில் பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு இந்த மாதிரி வோல்ட் லைன் பூரா ஸ்ட்ரென்த்து வயரு, அதாவது 1 ஸ்கொயர் வயர் இருக்க மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரிப்பன் வயர், இந்த மாதிரி சின்ன ரிப்பன் வயரோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹம்மிங் பிரச்சனை, இந்த மிக்சிங் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதை நான் அடித்து சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஆடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த மிக்சிங் பிரச்சனை வராது. நான்லாம் பொதுவாக வந்து நான் அசம் செய்கிற செட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. இந்த இடத்துல வால்யூம் வரும்போது இந்த ஸ்பீக்கர்கிட்ட போய் நான் வந்து காது கிட்ட வச்சு கேட்பேன். இது வைக்கும்போது இதோட பாட்டு இங்கே இந்த ஃப்ரண்டில் இருக்க சிக்னல் பாட்டு இங்கே கிராஸ் ஆகுதா, இதில் சவுண்டு வருதான்னு பார்ப்பேன். அது வராமல் இருந்தால் தான் நான் திருப்தியாக அந்த ஆம்பை க்ளோஸ் பண்ணுவேன். வந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. ஏன்னு கேளுங்க, இப்போ நம்ம வந்து பாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 5.1 ஆடியோ பொறுத்தளவுக்கு ட்ராக் வந்து தனித்தனியாக பிரியும், 6 சேனல் பிரியும், சப்போடு சேர்த்து 6. அப்போ தனித்தனியாக பிரியும் போது அந்தந்த ஆடியோ வந்து அடுத்த சேனலில் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது. மிக்ஸ் ஆனாவே அந்த ஆடியோ ஒரிஜினாலிட்டி இருக்காது, கேட்கவும் நல்லா இருக்காது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் செய்ய சொல்கிறேன். சரி, இந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும் வச்சு பார்க்கணுமா இல்லை மற்ற எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வருமானு கேட்டால், எல்லாத்துக்கும் நான் சொன்னால் எல்லாத்துக்குமே சப்பு போகிற மேற்கொண்டு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஃப்ரெண்டை க்ளோஸ் பண்ணிட்டு சரௌண்டை மட்டும் வால்யூம் வைக்கும்போதும் அதோட சவுண்டும் இங்கே கிராஸ் ஆகக்கூடாது, மிக்சிங் ஆகக்கூடாது. அதே மாதிரி இதோட சவுண்டு சென்டருக்கு மிக்சிங் ஆகக்கூடாது. அதே மாதிரி சென்டரோட சவுண்டும் இதுக்கு மிக்சிங் ஆகக்கூடாது, இதுக்கு மிக்சிங் ஆகக்கூடாது. இந்த மாதிரி எதுக்குமே மிக்சிங் ஆகக்கூடாது. அதாவது மிக்சிங்னா ஃபுல் வால்யூம் அப்படியே வராது. இப்போ இந்த இதில் வால்யூம் வைக்கிறோம்னா, இது க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னா இதோட வால்யூம் அப்படியே இங்கே கேட்காது. இதோட வால்யூமே லேசாக பாயிண்ட்டாக லேசாக சர 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 சரன்னு கேட்கும். அந்த மைல்டாக கேட்கறதுக்கு பிறகு தான் மிக்சிங்கு. அந்த மாதிரி கேட்டாவே நம்மளுக்கு ஆடியோ வந்து கேட்கவே திருப்தி இருக்காது. இப்போ ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம ஒரு சேனலில் ஒரு சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சேனலில் சைலண்டாக இருக்குது. இப்போ சரௌண்ட் வந்து சைலண்டாக இருக்கும்போது இந்த சவுண்டு வரும்போது மிக்சிங் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஃப்ரெண்டோட சவுண்டு இந்த சரௌண்ட்லேயும் அப்பப்போ லேசாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது நல்லாவே இருக்காது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இது எஸ்டிகேக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் மாஸ்பெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பெட்டு ஆடியோ போடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்பீக்கருக்கு மட்டும் போர்டில் எடுத்துங்க, கிரவுண்டை மட்டும் எங்கே இன்புட் கொடுக்குறீங்களோ அங்கேருந்து எடுத்துங்க, அந்தந்த இடத்துலேருந்து எடுக்க வேணாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.